மருத்துவமனையில் தீ விபத்து நிகழ்ந்தால் எப்படி நோயாளிகளை மீட்பது என்பது குறித்து தீயணைப்புத் துறையில் தத்ரூபமாக நடத்தி காட்டினர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை அலுவலர் தென்னரசு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை நடத்தினர். குறிப்பாக மருத்துவமனையின் 3வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் பிராண்டோ ஸ்கை லிப்ட் கருவி மூலமாக தீயணைப்புத் துறையினர் உள்ளே நுழைந்து எப்படி நோயாளிகளை மீட்டுக் கொண்டு வருவார்கள் என்பதை செய்து காட்டினர். இதேபோல மருத்துவமனையில் திடீரென தீ விபத்து நிகழ்ந்தால் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக தீத்தடுப்பான் கருவி மூலமாக எப்படி தீயை அணைப்பது என்பது குறித்து பயிற்சிகளையும் வழங்கினர். இந்த ஒத்திகை தொடர்பாக மருத்துவமனை மற்றும் தீயணைப்புத் துறையினர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். இன்னைக்கு பண்ண ட்ரில் வந்து அனௌன்ஸ் ட்ரில். இது வந்து நாங்கள் எவ்ரி மந்த் வந்துட்டு அனௌன்ஸ் ட்ரில் அன்அனௌன்ஸ் ட்ரில்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சமயத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். சில டைம் அனௌன்ஸ் பண்ணாமல் மக்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, டீம் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்னு நாங்கள் செக் பண்ணுவோம். இது பற்றி ரெகுலராக அதாவது மந்த்லி பேசிஸில் எல்லா ஃப்ளோர் லெவல்ஸ்லையும் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஆன்கோயிங் ட்ரைனிங் தான். இந்த ட்ரில்லுங்கிறது மேண்டேட்டரியாக வருஷத்துக்கு 2 வாட்டி நாங்கள் பண்ணுவோம். முறையில் தான் எவாக்குவேட் பண்ணுறாங்களா, சேஃபாக எந்த ஸ்டேர் கேஸை யூஸ் பண்ணுறாங்க, எந்த ரேம்ப் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, ப்ராப்பராக பண்ணுறாங்களா, ஒரு இன்கேஸ் ஒரு ஃபயர் ஆனால் அந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத இன்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரில் ரொம்பவே நல்லாவே பண்ணோம். இருக்கிற சேஃப்டி சிஸ்டம் எல்லாமே செக் பண்ணோம். எல்லாமே நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பப்ளிக்கும் சொல்கிறதுக்கு தான் இந்த ட்ரில். ஸோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.